அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் தியாகபாலா. நம்ம இந்த அரசியல் அறிவோம் நிகழ்ச்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், விஜயுடைய கட்சிக்கு சில அரசியல்வாதிகள், சில அரசியல் விமர்சகர்கள், அரசியல் ஆய்வாளர்கள் இப்பொழுது விஜய் கட்சிக்கு அதாவது டிவிகே தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு ஒரு வரப்பிரசாதமான செய்திகளை சொல்லி வருகிறார்கள். என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது திமுகவுக்கு அடுத்த இடத்துக்கு விஜய் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சமீபத்தில் நீங்கள் டிபேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் டிபேட்டில் வர்றவங்கலாம் அரசியல் ஆலோசகர்கள், அரசியல் ஆய்வாளர்கள்லாம் என்னென்னா எல்லாமே யார்கிட்டையோ பணம் வாங்கிக்கிட்டு அதுக்காக தான் பேசுகிறாங்க. 90% அப்படி தான். ஒரு 10 பேர் 100ல் 10 பேர் வேணால் நியாயமாக பேசலாம். அப்படி இருக்கும்போது அவங்க செய்தியை நம்ம முக்கியமாக எடுத்துக்க வேண்டியதில்லை. இருந்தாலும் விஜய்க்கு ஒரு அடித்தளம் கட்டமைக்கப்படுகிறது அப்படிங்கிறத தான் நம்ம அதில் பார்க்கணும். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நேற்றைய பேட்டியில் டிடிவி தினகரன் அவர்கள் சொல்கிறார். அந்த நேற்று ஒரு பேட்டி கொடுத்தாரு. அந்த பேட்டியில், அதாவது நேற்றுங்கிறது 6/11/2025 இந்த டேட்டில் போய் பார்த்தீங்கன்னா அவருடைய பேட்டி தெரியும். அப்போ அவர் என்ன பேட்டி கொடுக்குறாருன்னா, அவருடைய உட்கட்சி பிரச்சனை இதெல்லாம் பேசுகிறார். அவர் உட்கட்சின்னா அவருடைய அதிமுகவிலேருந்து அவர் அனுபவப்பட்டது அந்த விஷயங்கள்லாம் பேசுகிறாரு. எடப்பாடி பழனிசாமியை பற்றி பேசுகிறாரு. நான் என்டிஏ கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் என்டிஏ கூட்டணி இருக்கும்போது நான் அதுக்குள்ளே போக முடியாது. யாரும் ப்ரெஷர் கொடுத்தா கூட நான் அதுக்கு போக மாட்டேன். எடப்பாடி பழனிசாமியை நான் முதல்வராக ஏற்றுக்கிட்டு போக மாட்டேன். துரோகத்தை வேற இருக்கிறது தான் என்னுடைய வேலை, அதை செஞ்சே தீருவேன் அப்படின்னெல்லாம் பேசுகிறாரு. இந்த அளவுக்கு அவர் போல்டாக ஒரு தைரியமாக பேசுகிறாரு. இதுக்கு முன்னாடி அது மாதிரி பேசலை. ஏன் அப்படின்னு சொன்னால், அவருக்கு இப்போ ஒரு ஆப்ஷன் திறந்துருக்கு. அதாவது வாய்ப்பு 2026 தேர்தல் அந்த அதிமுக அதிருப்தியாளர்களுக்கு அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது. காரணம் என்னென்னா விஜய் வருகை. இப்போ இந்த இடத்துல டிடிவி தினகரன் ஒரு செய்தியை சொல்கிறார். அதாவது அதில் பார்த்தீங்கன்னா மைனூட்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேசிட்டு ஒரு லைட்டாக அந்த செய்தியை சொல்லுவார். அதாவது என்னென்னா, திமுகவுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் தான் இந்த தேர்தல், 2 பேருக்கும் தான் போட்டி. திமுகவுக்கும் டிவிகேக்கும் தான் போட்டி. அதிமுக 3ஆம் இடத்துக்கு செல்லும் அப்படின்னு சொல்கிறார் டிடிவி தினகரன். இது நம்ம நினைக்கலாம் அவருடைய ஆசை இது. ஏன்னா அதிமுக எடப்பாடியை காலி பண்ணணும், அதுக்காக 3ஆம் இடத்துக்கு போனால் 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்ட பிறகு அவங்க கட்சிக்குள்ளே புரட்சி பண்ணி பிடிக்கலாம் போகலான்னு நினைக்கிறாங்க. அதனால சொல்கிறாருன்னு. ஆனால் அதை மட்டும் நம்ம எடுத்துடக்கூடாது. டிடிவி தினகரன் ஒரு மெச்சூரிட்டியான பொலிட்டீஷியன். அவர் ஒரு அனுபவம் வாய்ந்த நபர். அவர் ரொம்ப நிதானமாக பேசக்கூடியவர். உணர்ச்சி வசப்பட்டெல்லாம் பேச மாட்டார். இப்போ அவர் சொல்கிறார் அந்த செய்தின்னா அதில் விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ விஜயுடைய வருகை அப்படிங்கிறது சின்ன சின்ன கட்சிகளுக்கு, அதாவது ஆட்சியில் பங்கு கேட்டுக்கிட்டு இருந்த கட்சி, சமீபத்தில் கூட திருமாவளவன் ஒரு கூட்டத்தில் பேசும்போது எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும், எவ்வளோ நாள் தான் நாங்கள் இந்த கட்சிகளுடைய பயணிக்கிறது, எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேண்டாமாங்கிறது மாதிரியெல்லாம் பேசினார். இந்த ஆதங்கம் எல்லா சின்ன கட்சிகளுக்கும் இருக்குது. அவங்களால தனித்து ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களுக்கு ஒன்று டிஎம்கே இல்லை ஏடிஎம்கே, இந்த 2 பேருமே ஆட்சியில் பங்கு இல்லைங்கிறதுல சரியான ஒரு கோட்பாட்டோட அந்த நிலையோடு இருந்தாங்க. ஆனால் இப்போ விஜய் தன்னுடைய கூட்டங்களில் என்ன சொல்லிட்டார் அப்படின்னு சொன்னாக்க, யார் எங்களோட வர்றாங்களோ அவங்களுக்கு ஆட்சியில் பங்கு உண்டு அப்படிங்கிற மாதிரியான செய்தியை சொல்லிட்டார். இது இந்த அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஒரு சவாலான செய்தி. இதனால் இப்போ இந்த சின்ன கட்சிகள்லாம் விஜயோடைய போகிறதுல அவங்களுக்கு நெருடல் கிடையாது. ஏன்னா அங்கே ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம்லாம் கிடையாது. ஏன்னா விஜய் புதுசாக வந்தவர். விஜய் கட்சியில் 2ஆம் நிலையில் இருக்கக்கூடியவர்களோட புதுசாக உள்ளவங்க தான். அவங்க அனுபவம் வாய்ந்த கட்சி தலைவர்கள், சின்ன கட்சியாக இருந்தாலும் அனுபவம் வாய்ந்த தலைவர்களுக்கு மதிப்பு கொடுப்பாங்க. அதனால் அங்கே போகிறதுல இவங்களுடைய ஆலோசனையும் கேட்பாங்க. அதனால் விஜயோட சேர்ந்து பயணிக்கிறதுல இந்த சின்ன கட்சி தலைவர்கள், அனுபவம் வாய்ந்த பழைய தலைவர்கள் இவங்களுக்கு விருப்பம் இருக்குது இயற்கையாகவே. இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் இப்போ டிடிவி தினகரன் என்ன நினைக்கிறாருன்னா, தனக்கு கிடைத்த ஒரு பிரம்மாஸ்திரமாக நினைக்கிறார். அரசியல் பிரம்மாஸ்திரமாக விஜயை நினைக்கிறார். காரணம் என்னென்னா, இவர் டிஎம்கேக்கும் போக முடியாது. அதிமுக இவர் தனியாக சந்தித்தா பிஜேபியோட போனார். பிஜேபியோட போகும்போது அதிமுக உள்ளே இழுத்துறாங்க. அங்கே அதிமுகவுடைய ஆளுமை தான் அதிகமாக இருக்குது. இப்படி இருக்கும்போது தனித்து சின்ன கட்சிகளோட சீமானோடலாம் பயணித்து இவரால் ஜெயிக்க முடியாது. அப்போ இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு அவர் காத்துக்கிட்டு இருந்த நிலையில் தான் விஜயோடைய வருகை. இப்போ 2026 தேர்தலில் இருந்த இந்த சான்ஸ் போன தேர்தலெலாம் கிடையாது அவருக்கு. இந்த சான்ஸை சரியாக பயன்படுத்தணுங்கிறதுக்காக இப்போ அவர் வெளியாகி இப்போ விஜய்க்கு ஒரு அடித்தளத்தை அவரே அமைச்சு கொடுக்குறாரு. அவர் ஒரு அணு வாய்ந்த அரசியல்வாதி. அவர் சொல்லும்போது இப்போ அரசியல் ஆய்வாளர்கள்லாம் சொல்கிறது பெரிய கவனம் எடுத்துக்கலனாலும் டிடிவி தினகரன் சொன்னது ஒரு கவனிக்கக்கூடிய விஷயமா இருக்குது.
அதாவது வந்து திமுகவுக்கும் விஜய்க்கும் தான் போட்டி அப்படிங்கிறது கவனிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. இது உண்மையாக கூட இருக்கலாம். நடக்க போகிற இந்த 2026 தேர்தலில் தான் நமக்கு தெரியும். திமுகவை மீண்டும் ஆட்சிக்கு அமர்த்தினா கூட பரவாயில்ல, விஜய் 2ஆம் இடம் வந்தால் கூட பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் வந்து டிடிவி தினகரன் இந்த செய்தியை சொல்கிறார். ஏன்னா வந்து எடப்பாடி பழனிசாமி வந்துடக்கூடாது, ஏடிஎம்கே வந்துடக்கூடாது, திருப்பி ஏடிஎம்கே அவங்க கைக்குள்ளே போயிடக்கூடாது. இவங்க ஏடிஎம்கே 3ஆம் இடத்துக்கு போகணும். சிலர் சொல்கிறாங்க ஏடிஎம்கே சீமானான்னு 3ஆம் இடத்துக்கான போட்டி அப்படின்னெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம வந்து தேர்தலில் தான் பார்க்கணும். பொறுத்திருந்து பார்ப்போம். டிடிவி தினகரன் சொல்வது உண்மையான செய்தியான. நன்றி, வணக்கம்.